வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் யூடின் சிஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரின் பாத யாத்திரை ஆரம்பம். பாத யாத்திரை காரணமாக பேராதெனிய மாவநில பகுதிகளில் வாகன நெரிசல். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் மூதூரில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 60 லட்சம் ரூபாய் இந்தியா பெறுமதியான வெளிநாட்டு நாணயம் சென்னையில் பறிமுதல். பிரான்சின் ஆலயத்தில் கத்தோலிக்க மதகுரு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து எதிர்ப்பலைகள். தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலை மூதூர் பகுதியில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மூதூர் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இன்று காலை 9:30 அளவில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மீட்டு தருமாறு வலியுறுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று மூதூர் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் மகஜர் தொடர்பில் மூதூர் பிரதேச செயலாளரிடம் நாம் விரும்பினோம். ஜனாதிபதிக்கு முகவரியிடப்பட்ட கோரிக்கை மகஜர் ஒன்று தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதனை மாவட்ட செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மூதூர் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். இலவச சுகாதார சேவையை மேலும் திறம்பட மேற்கொள்ளும் வகையில் அவசர ஆம்புலன்ஸ் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் பிரதிபலனாக இந்த அவசர ஆம்புலன்ஸ் சேவை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு 7.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவசர ஆம்புலன்ஸ் சேவையின் அங்குரார்ப்பண வைபவம் கொழும்பு காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரின் பாத யாத்திரை இன்று முற்பகல் கெட்டம்பே விகாரையில் ஆரம்பிக்கப்பட்டது. விகாரையில் இடம்பெற்ற மத வழிபாடுகளை அடுத்து பாத யாத்திரை ஆரம்பமாகியது. மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த பாத யாத்திரையில் இணைந்து கொண்டுள்ளனர். இன்று ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தினூடாக மக்கள் சார்பான அரசாங்கம் ஒன்றை அமைக்க உள்ளதாக பாத யாத்திரையில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இதற்கான எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் கொழும்பு நோக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த மக்கள் அலையை நிறுத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைய பாத யாத்திரை முன்னெடுக்கப்படும் எனவும் கொழும்பு சென்றடையும் வரை நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மீறப்பட மாட்டாது என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம குறிப்பிட்டுள்ளார். பாத யாத்திரை காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியின் பேரதனிய பகுதியில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவநில பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள கனடா வெளிவிவகார அமைச்சர் ஸ்டெவன் டியோன் இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை சந்திக்க உள்ளார். நேற்று மாலை நாட்டிற்கு வருகை தந்த கனடா வெளிவிவகார அமைச்சரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் வரவேற்றனர். 13 வருடங்களுக்கு பின்னர் கனடா வெளிவிவகார அமைச்சர் ஒருவர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. கனடா வெளிவிவகார அமைச்சர் ஸ்டெஃபன் டியோன் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையும் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டெஃபன் டியோன் நாளைய தினம் வடமாகாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் அங்கு வடமாகாண ஆளுநர் ரெஜினோட் குரேவையும் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கலேவல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். ஹம்மாந்தோட்டை துறைமுகம், நுரைச்சோலை, அனல் மின் நிலையம், மாத்தளை விமான நிலையம் மற்றும் அதிவேக வீதிகளுக்கான செலவு 375 பில்லியன் ரூபாய்களாகும். ஆனால் அதற்காக எவ்வளவு கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது? கிட்டத்தட்ட 10.5 டிரில்லியன் ரூபாய் கடன் பெறப்பட்டுள்ளது. 1950ஆம் ஆண்டுக்கு திரும்பி பார்ப்போமாக இருந்தால் நாம் ஒரு சதமேனும் இந்த உலக நாடுகளுக்கு கடன் படவில்லை. இந்த இரண்டு கட்சிகளும் இன்று அரசாங்கத்தை கொண்டு செல்கின்றன. நாங்கள் 10.5 டிரில்லியனுக்கு கடன் பட்டுள்ளோம். அப்படியாயின் இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜையின் மீதும் 5 லட்சம் ரூபாய் கடன் தொகை சுமத்தப்பட்டுள்ளது. அவர்கள் பிறக்கும் போது இந்த உலகிற்கு வரும்போது கடன்காரர்களாகவே வருகின்றனர். இந்த இரண்டு கட்சிகளும் கடந்த 68 வருடங்களாக அரசாள்கின்றன. இதன் காரணமாக நாம் பாரிய கடன் சுமைக்குள்ளாகியுள்ளோம். කොහොමද මේ ණය අර්බුදෙන් ගොඩ එන්නේ කියලා බලනවා. මේක තමයි අපේ රටේ ප්‍රධාන ආර්ථික අර්බුදයේ පළ.
வெலிக்கடை படுகொலை சம்பவத்தை நினைவுகூரும் முகமாகவும் சம்பவத்தில் உயிரிழந்த கைதிகளின் ஆத்ம சாந்தி வேண்டியும் வவுனியா நகரசபை மண்டபத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றன. 1983 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற படுகொலையின் போது தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தின் 33வது ஆண்டு நினைவஞ்சலி வவுனியா நகரசபை மண்டபத்தில் உணர்வு பூர்வமாக நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். விடுதலை செய்யப்பட்ட 77 இந்திய மீனவர்களும் இன்றைய தினம் அந்த நாட்டு அதிகாரிகளிடம் மீளவும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறை துறைமுகத்தினூடாக சர்வதேச கடல் எல்லையில் இந்திய மீனவர்கள் அந்நாட்டு கரையோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அளவி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 77 பேரும் கட்டம் கட்டமாக விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை இருநாட்டு மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் தீர்வு காணும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலந்துரையாடலுக்கு கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவிற்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 60 லட்சம் இந்திய ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயம் சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து இலங்கை நோக்கி நேற்றிரவு பயணிப்பதற்கு தயாரான விமானம் ஒன்றில் பணம் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய விமான நிலைய மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இதன்போது பயணியொருவரின் பயணப்பகுதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 60 லட்சம் இந்திய ரூபாய் பெறுமதியான அமெரிக்க டாலர்களும் யூரோக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களும் மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த பணத்திற்கும் சென்னை விமான நிலைய அதிகாரிகளுக்கும் இடையில் தொடர்பு காணப்படுகின்றதா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பொல்கஹவல கொடவல ரயில் கடவையில் இன்று காலை முச்சக்கர வண்டி ஒன்று ரயிலுடன் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகவாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடகதி ரயிலில் குருநாகலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் குருநாகல் கல்கமுவ சியம்பலா வெகர பகுதியைச் சேர்ந்த 47 வயதான முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளார். ரயில் கடவை மூடப்பட்டிருந்த வேளையில் முச்சக்கர வண்டி தண்டவாளத்தை கடக்க முற்பட்டதினால் விபத்து சம்பவித்துள்ளதாக கொழும்பு ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் பொல்கஹவெல மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாத்தறை திககொட பிரதேசத்தில் முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி நேற்று ஒருவர் உயிரிழந்தார். நில்வலகங்கையின் கிளையாற்றில் நீராடச் சென்ற வேளையில் குறித்த நபர் முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள், கடற்படையினர், போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளில் நேற்று மாலை முதலையின் தாக்குதலுக்கு இலக்கானவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற பகுதியிலிருந்து 750 மீட்டர் தூரத்தில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை திககொட கிதலகம பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையை முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இந்த கங்கையில் நீராடுபவர்களுக்கு முதலையின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பினை பெற்றுத் தருமாறு இந்த பிரதேச மக்கள் உரிய தரப்பினரை நீண்ட காலமாக கோரி வருகின்றனர். அரிசி லோரி ஒன்றை கடத்திய 4 சந்தேக நபர்கள் மகவ பகுதியில் கைது செய்யப்பட்டனர். 22,58,920 ரூபாய் பெறுமதியான அரிசி மூடைகளை ஏற்றிச் சென்ற லோரி ஒன்றை கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அம்பன்போல பகுதியைச் சேர்ந்த 24, 27, 32 மற்றும் 41 வயதான சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நிக்கவரட்டிய நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து எதிர்வரும் 3ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அடிப்படை தேவைகளை கூட ஏக்க கண்கள் கொண்டு பார்த்திருந்த மக்களின் வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் இன்று வெற்றிகரமாக 9வது நாளை எட்டியுள்ளது. குடிநீருக்காக அல்லும் பகலும் பாடுபட்ட மொனராகலை தனமல்வில பகுதி வாழ் மக்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்க மக்கள் சக்தி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. 80 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தில் இந்த மக்களுக்கான குடிநீர் தாகத்திற்கு தீர்வு கிட்டியுள்ளது. சிலாபம் மோயா மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள சுமார் 5000 மீனவர்கள் வெளிச்சத்தூண் இன்மையால் பல வருடங்களாக பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்தனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் மூலம் நேற்றைய தினம் இந்த பிரச்சினைக்கு அடிக்கல் இடப்பட்டு பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
கடந்த 2 தசாப்த காலங்களாக சீரற்றிருந்த தம்புளை வெவல தமனையாய முச்சந்தி தொடக்கம் அலகுல வாவி வரையான பாதையின் சீரமைப்பு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இன்றைய தினமும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் காட்சிகளே இவை. இதேவேளை பல வருடங்களாக குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி வந்த கிளிநொச்சி பெரிய பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கான பணிகளும் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பொரலே வெலிகம மக்களுக்கான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கான பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. அத்தன கடவிலையாய 26 பிரதேசத்தின் மகசின் கனிஷ்ட வித்யாலய கூரைகள் திருத்தி அமைக்கும் பணிகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. ஹட்டன் ருவான்புர மகவல கிராம மக்களுக்கான நீர்த்தாங்கியை அமைக்கும் பணிகளும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தில் ஆரம்பமாகியுள்ளன. நாட்டை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் சுடர், உலகை வெல்வதற்கு தயாராகும் எமது வீரர்களை பலப்படுத்த ஒன்றிணைவோம். Proud ஸ்ரீலங்கன். அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.